திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது இவ்வளவு இன்டாக்டா இருக்குமே, ஆனால் இது நிச்சயமாக நமக்கு மீண்டும் ஒரு தோல்வியை தரும் என்கின்ற பயம் அவரை மிகப்பெரிய அளவில் ஆட்டி வச்சிருக்குது. அதனால் தான் இதுவரைக்கும் விஜய் கூட எதிர்த்து பேசாம இருப்போம், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது கூட எதுவுமே பேசாம இருந்தவர் இன்னைக்கு வேற வழி இல்ல அடிமைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நம்மளை தான் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட நம்ம பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பேசுறாரு. எந்த அளவுக்கு விமர்சிச்சு பேசினார் அப்படின்னு சொன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அரசனுடைய சேவைகள்னு மாத்தி பேசுறாங்க. அதிமுக வந்ததுன்னு சொன்னா இவர்கள் மீது நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுப்போம். செந்தில் பாலாஜி முகத்தை பார்த்தாலே தெரியுது கான்ஸ்பிரசி தியரியோட அடுத்த கட்டம் அந்த டைம். அப்போ இது விஜய் கட்சிக்காரங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உடனே எப்படி வந்தாரு? அதாவது இந்தியாவிலேயே பாதிப்புகள் வரும் பொழுது பிரதமர் வருவதில்லை, அமித்ஷா உடனே வருவதில்லை, அது மாதிரி பிரதமர் பல ஊர்களுக்கு போயிடுறாரு என்கின்ற விமர்சனங்கள் இருந்த போதும், ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த போது நான் தான் நியூஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் என்கின்ற பிரச்சனைகள் இருந்த போதும், இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாம்பீட் நடந்த உடனே துணை முதல்வர் துபாயில இருந்து கிளம்பி வர்றாரு, வெளிநாட்டில் இருக்கிறவர் உடனே கிளம்பி வர்றாரு, முதலமைச்சர் அவ்வளவு இரவு நேரத்தில் கிளம்பி ஓடி வர்றாரு, பக்கத்தில் செந்தில் பாலாஜி உடனே அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கிளம்பி வர்றாரு. இதை நியாயமா பாராட்டி இருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நேரத்தில் விஜய் கட்சிக்காரர்களுடைய அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு வலுவூட்டும் விதமாக எப்படி வந்தாரு? செந்தில் பாலாஜி முகத்தை பார்த்தாலே அந்த பதற்றம் தெரியுதுன்னாரு. அதுல என்ன மீன் பண்ணார் அவர்? அப்ப முழுக்க இந்த பழியை கரூரை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, அப்படி பார்க்கலாமா? அதைத்தான் சொல்றேன். அப்ப உங்களுடைய தேர்தல், சில பேர் சொல்லுவாங்க தேர்தலில் அரசியல்ல நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நட்பு இல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஏற்காமல் ஏற்றுக்கொண்டாலும் 42 பேருடைய உயிர் என்பது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் பாவம், இப்ப தேவைப்படாத போது அதற்கு வேற ஆள் ஒரு காரணம்னு மாற்றி பேசுவீர்கள் என்றால் நாங்கள் தான் சிறந்த அரசியல்வாதி என்று எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல சொன்னது நியாயம்.